லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் எதிர்பாராத தருணத்தில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் இறுதிப் போட்டிக்கான சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்வதற்கு தெரிவு செய்யப்படுகின்றார்கள். நடுவர்களும் எவ்வாறு தெரிவு செய்வது என்பதில் ஒருவருக்கொருவர் மிகவும் கடுமையாக ஆராய்ந்து தெரிவு செய்து வருவதாக சரிகமபா நிகழ்ச்சி இயக்குநர்கள் கூறி வருகின்றார்கள். சரிகமபாவை பொறுத்தவரையில் சங்கீதத்துக்கு கொடுக்கப்படுகின்ற முன்னுரிமை ஒவ்வொரு போட்டியாளர்களிடமும் இருக்கின்றதா? அவர்கள் சங்கீத அறிவை பெற்றிருக்கின்றார்களா? திறமையாக பாடல்களை பாடக்கூடியவர்களா என்றெல்லாம் ஆராயப்பட்டே அவர்கள் இறுதிச் சுற்றுக்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு சுற்றாக நடைபெற்று 3வது சிம்மாசனத்தில் ஒரு யோகசி என்ற சிறுமி ஏறியிருக்கின்றார். அவரும் திறமையாக பாடக்கூடியவர். அந்த போட்டியாளருக்கு மத்தியில் திவினஸ் என்ற சிறுவன் இன்னும் பாராட்டப்பட்ட ஒருவராக இருந்தும் தெரிவு செய்யப்படாததால் நடுவர்கள் மீது பல பேர் ஆத்திரமடைந்திருக்கின்றார்கள். தற்பொழுது உலகெங்கிலும் இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் இசை பிரியர்களாக மாறி அவர்கள் சரிகமபா நிகழ்ச்சியை ரசித்து வருவது இங்கு பலராலும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சரிகமபாவை பொறுத்தவரையில் உள்ளத்தில் பலரின் எண்ணங்களை உருவாக்கி பழைய பாடலுக்குள் கொண்டு செல்கின்ற ஆற்றல் திவினஸுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று விசேடமாக கலந்து கொள்கின்ற நடுவர்கள் கூறி வருகின்றார்கள். இவர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டால் திவினஸ் மீது அன்பு செலுத்தாமல் செல்வதில்லை. அந்த அளவுக்கு திவினஸை ஓர் எதிர்பார்த்த போட்டியாளராக பல பேரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திவினஸுக்கு அந்த சிம்மாசனம் இன்னும் வழங்கப்படவில்லை. 2 சிம்மாசனங்கள் மட்டுமே காலியாக இருக்கின்றன. 3 பேர் இதுவரை அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே திவினஸுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியுடன் லைவ் தமிழ் செய்திகள் தொடர்ந்தும் அவர் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் ஆழமாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள முற்படுகின்றது. இது தொடர்பான செய்திகளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே திவினஸ் தொடர்பாக அவருடைய ரசிகர்கள் லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.